இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு கிங் லுக்ஸ் டைலர் நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ வந்து சட்டு வெட்டு பிறகுக்குள்ளே போகிறோம். எவ்வளவு தான் நீங்கள் திறமையாக இருந்தாலும் அதிர்ஷ்டத்தோடு உழைக்கிறவர்கள் மட்டும்தான் வெற்றியாளராகுவார்கள். அதிர்ஷ்டத்தை நோக்கி நகருங்கள். அதிர்ஷ்டம் இருந்தால் மட்டுமே வெற்றியாளராக முடியும். வாருங்கள், இந்த வீடியோக்குள் சொல்ல போகிறோம். உயரம் வந்து 27.5, 18 ஷோல்ட்ரு, கை நீளம் 23, 40 இன்ச்சு பாடி, காலர் 16, 12, 13, 13, கை லூஸ் வந்து 15, பேக் 23, 22, ஸ்லாக்கு, பாக்கெட், உள்பாக்கெட்டு 1.5 இன்ச்சு பெல்ட்டு, 2 இன்ச்சு கப்பு. இப்போ இதுக்கு வெட்ட போகிறோம். இது கொஞ்சம் வயிறு உள்ள சட்டை. வயிறு உள்ள சட்டைக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்ட போகிறோம். இது வந்து ஃபுல் ஹேண்டு செட்டு வெட்டுறோம். இப்போ நம்மளுடைய வீடியோவில் வந்து எல்லாம் பார்த்திங்கன்னா சட்டு பேண்ட்டு எல்லாமே முறையுடன் இருக்கும். முறையோடு இருக்கிற விஷயந்தான் நம்மள்ட்ட இருக்கும். அதனால் எல்லாமே கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். கடையில் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கற்றுக்கிட்டால் மட்டும்தான் சிறப்பான முறையில் போக முடியும். இப்போ இங்கே கோடு போட போகிறோம். பட்டி மடிக்கிறதுக்காக கோடு போட்டுட்ருக்கேன். பட்டி மடிக்கிறதுக்காக கோடு. பட்டி எவ்வளோ மடிக்கலாம்னாக்கா அந்த கரை வெட்டிடுவோம். கரை வெட்டினதுக்கு பதிலாக 2.25 இன்ச்சு வச்சுட்டு இந்த கரையை வந்து அரைஞ்சி வெட்டிடுவோம். வெட்டினா 1.25 இன்ச்சு பட்டி போடுற மாதிரி நான் வச்சுருக்கோம். இப்போ இங்கே அழகாக வந்து மேலே வந்து இந்த இடத்துல வந்து லைட்டை, ஏன்னா வயிறு இருக்கிறனால லைட்டை மேலே அரைஞ்சி கிராஸ் பண்ணிக்கோங்க. அரைஞ்சி கிராஸ் பண்ணி இங்கேயும் அரைஞ்சி கிராஸ் பண்ணி நேராக அப்படி போடுங்க. வயிறு இருக்கிறனால மேலே ஏற்றி போடுங்க. உயரம் 27.5, 27னா 28 இன்ச்சு வச்சுக்கோங்க. 28 இன்ச்சு வச்சுக்கோங்க. அரைஞ்சி சேர்த்து தையலுக்காக மேலே அரைஞ்சி பிடிக்க போகிறோம். அதுக்காக அரைஞ்சி சேர்த்து 28 இன்ச்சு வச்சுட்டோம். கழுத்து இறக்கம் எவ்வளோ இறக்கலாம்? 16 இன்ச்சு, 2.5 இன்ச்சு இறக்கிங்க. 2.5 இன்ச்சு இறக்கிங்க. 40 இன்ச்சு பாடி. 40 இன்ச்சு பாடிக்கு 4ஆக பிரித்தா 10, 8 இன்ச்சு முண்டா இறக்குனா போதும். 8 அதை அப்படியே வந்து டபுள் ஆக்கி 17, 17லேருந்து 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 17ல் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு மைனஸ் பண்ணி வெட்டுங்க. இப்போ அதுக்கு நேராக நம்ம கோடு போட போகிறோம். சட்டு வெட்டுவது ரொம்ப ஈஸி. கோடு போட்டோம். இப்போ இங்கே 2.5 இன்ச்சு வச்சோம். இங்கே 2.25 வச்சுக்கோங்க. இங்கே 2.25 வச்சுங்க. 4 இன்ச்சு கூட வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு 18, 18னா 9.25, 4 இன்ச்சு சேர்த்து 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தையலுக்கு 4 இன்ச்சு பிடிப்போம், அதனால் 9.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ தட் லூஸ் நம்ம ஏற்கனவே அளவு எடுத்துருக்கோம். 12, அரை இன்ச்சு சேர்த்து 13 இன்ச்சு வச்சுக்கோங்க. ஒரு புள்ளி கம்மியாக வச்சுக்கோங்க, கூட தேவையில்லை. ஏன்னா ஒரு புள்ளி வந்து எக்ஸ்டன் ஆகும். வச்சுட்டோம். வயிறு வந்து 13, 13னா 13 வச்சுக்கோங்க. தையல் அரைஞ்சி பிடிக்கிறாந்தா அரைஞ்சி வச்சுங்க. 4 இன்ச்சு பிடிக்கிறாந்தா 4 இன்ச்சு 13.25 வச்சுக்கோங்க. எவ்வளோ பிடிப்பீங்களோ அவ்வளோ பிடிச்சா. நான் 4 இன்ச்சு ஒரு புள்ளி தான் வைப்பேன். இங்கேயும் அதே மாதிரி 13, 13.25 ஒரு புள்ளி வச்சுட்டேன். மேலே ஏற்றி தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள், கிராஸாக அப்படி மேலே ஏற்றி வயிறு இருக்கிறனால மேலே ஏற்றிட்டேன். இப்போ பெண்டு போட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வயிறு இருக்காது, இந்த இடத்துல வயிறு இருக்கும். வயிறு இருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஸ்கேலை வந்து இந்த இடத்துல ஒரு பெண்டு கொடுத்து இந்த இடத்துல போடுங்க. இந்த இடத்துல பெண்டு, இந்த இடத்துல வயிறு இருக்குது அவருக்கு. அதே மாதிரி ஸ்கேல் இந்த இடத்துல போடும்போதும் வயிறு இருக்கிற மாதிரி போடுங்க. பாருங்கள், இது ஃபுல்லாகவே வயிறு இருக்குது. வயிறு இருக்குது. ஒரு வயிறு உள்ள சட்டை. இங்கே வயிறு கிடையாது. வச்சுட்டோம். இப்போ வந்து இங்கேருந்து கிராஸ் எப்படி பண்ணுறதுன்னு எல்லோரும் கேட்பீங்க. இந்த கோடு வந்து பிரச்சனை கிடையாது. இந்த கோடு வந்து அழகாக இப்படி நம்ம கிராஸ் பண்ணிட்டோம். இந்த கோடு என்ன, பாடி 40, 10 இன்ச்சு வச்சுக்கோங்க. 10 இன்ச்சு வச்சுட்டு அதுலேருந்து 1 இன்ச்சு உள்ளே தள்ளிக்கோங்க. 1 இன்ச்சு உள்ளே தள்ளிட்டு அழகாக அந்த 1 இன்ச்சுக்கு நேராக அப்படி கிராஸாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. போட்டோம். இது வந்து ரொம்ப குடையக்கூடாது. ஏன்னா ரெடிமேட் ஸ்டிச்சிங் போகிறதுனால ரொம்ப குடையக்கூடாது. குடைஞ்சோம்னாக்கா சுருக்கம் வந்துடும். அதனால் இப்படி போட்டுருங்க. இங்கே போட்டோம். இப்போ கழுத்து மார்க் பண்ண போகிறேன். கழுத்து வந்து இங்கேருந்து அரைஞ்சி 4 இன்ச்சு ஒரு புள்ளி மேலே ஏற்றிட்டு அழகாக அப்படி பெண்டு பண்ணிக்கோங்க. அழகாக எல்லாமே நம்ம போட்டோம். ஃப்ரெண்டு வந்து அழகாக போடப்பட்டது. இப்போ பாக்கெட் வரைய போகிறேன். பாக்கெட் வரைகிறத பாருங்கள். இந்த பாடிக்கு பாக்கெட்டு மேலேருந்து 7.5 இன்ச்சு ஃபினிஷிங் வச்சுக்க. 7.5 இன்ச்சு ஃபினிஷிங் வரணும். அப்போ 8 இன்ச்சு தான் போதும். இங்கேருந்து 2.25 நவுத்திக்கங்க. 2.25 நவுத்திட்டேன். 7.5 இன்ச்சு 8 இன்ச்சு வச்சுருக்கேன். தச்ச உடனே 7.5 மாறிடும். 2.25 நவுத்திட்டேன். பாக்கெட்டோட அகலம் வந்து 5.25. 5.25க்கு 5.25.
எல்லாம் வச்சுட்டோம். பாக்கெட்டும் வரையப்பட்டது. ஃப்ரெண்டு வெட்ட போகிறோம். ஃப்ரெண்டு எல்லாமே டிராயிங் போட்டோம். வயிறு உள்ள சட்டை நம்ம வெட்டியிருக்கோம். வயிறு உள்ள சட்டைக்கு டிராயிங் போட்டிருக்கோம். 40 இன்ச்சு பாடி. இப்போ வெட்ட போகிறேன். வயிறுக்கு தகுந்த மாதிரி வெட்டிகிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே வந்து பள்ளம், இங்கே மேடு எல்லாமே கரெக்டாக வெட்டிட்டோம். எல்லாமே வெட்டினதை பார்த்துட்டீங்க. இப்போ 16 இன்ச்சு காலர், அதுக்கு தகுந்த மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்க. இப்போ இந்த கரையை வந்து வெட்டிடுவாங்க. கரை வந்து வெட்டிட்டு தான் தைப்பாங்க. கரை வந்து இருக்காது. கரையை வெட்டிட்டு இதில் அப்படியே கேன்வாஸை வச்சு ஒட்டிடுவாங்க. ஒட்டிட்டு அழகாக வந்து மடித்து இப்படி தைச்சிருவாங்க. இப்போ பேக் வெட்டுவதை கவனிங்க. இது 60 இன்ச்சு அகலம். 60 இன்ச்சு அகலனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃப்ரண்ட் பேக்கு ஒரே பக்கம் எடுத்துகிறோம். பேக் வந்து 23.5. 23னா 12 வச்சுட்டேன். 23னா 11 வேணும், 11.75 வேணும், 12 வைக்கிறேன். இங்கே வந்து 23, 22.5, 22.5க்கு 11.5 வைக்கிறேன். ஏன்னா இங்கே வயிறு இல்லாதனால இங்கே கம்மியாக இருக்குது, அங்கே கூட இருக்குது. வயிறு இருக்கிறனால அந்த பக்கம் கூட, இந்த பக்கம் கம்மி. இது அப்படியே மேலே போட்டுங்க. வச்சுட்டோம். இங்கேயும் வச்சுட்டோம். இப்போ அழகாக இங்கே வரைய போகிறேன். ஷோல்ட்ரு எவ்வளோ? 18.5. 18னா 9.25. அப்படியே பின்னாடி வந்து கூட்டியே வைக்காதீங்க. அப்படியே ஷோல்ட்ரு என்ன அளவோ அதை அப்படியே வைங்க. ஏன்னா பின்னாடி லூஸ் அடிக்கும். அதனால் 9.25 நான் வச்சுட்டு இங்கேருந்து எவ்வளோ இறக்கியிருக்கேனாக்கா 1.5 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 1.5 இன்ச்சு இறக்கி நான் மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணி அப்படியே அழகாக கோடு போட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன். பேக் வெட்டுறது ரொம்ப ஈஸி. அழகாக அப்படியே அந்தந்த மார்க் பிரகாரம் வெட்டிட்டிங்கன்னா சிறப்பாயிரும். வச்சுட்டேன். இப்போ பேக்கு வெட்டிட்டோம். உள்ள வச்சுட்டோம். உயரமும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. 27.5, 28 இன்ச்சு வச்சா போதும். 28 கரெக்டாக வச்சுருக்கோம். இப்போ பேக்கில் வந்து ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கிராஸ் அடிச்சிருக்கோம். பேக்கில் நான் கிராஸ் அடிக்க போகிறேன். பேக்கில் வந்து மேலே ஏற்றி விட்டுட்டா பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பின்பக்கம் நான் அழகாக வந்து என்ன பண்ணுறேன், இப்படி கிராஸ் பண்ணுறேன். ஏன்னா வயிறு இருக்கிறதுனால நம்ம கிராஸ் பண்ணுறோம். இவ்வளோ கிராஸ் பண்ணி எதுக்கு அடிக்கிறேன்னா, பின்னாடி வந்து வயிறு தூக்காமல் இருக்க, பின்னாடி தூக்கியும் முன்னாடி இறங்கும். பின்னாடி வந்து 1.5 இன்ச்சு நான் வந்து குறைச்சிடுறேன். 1.5 இன்ச்சு குறைக்கிறேன். ஒன்றரை இன்ச்சு குறைச்சிட்டேன். அப்போ பாருங்கள், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது. இப்போ ஃப்ரண்ட் வந்து இறங்கி இருக்கும், பேக்கு ஏறி இருக்கும். இப்படி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். வெட்டினீங்கன்னா இப்போ அழகாக அப்படி ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இறங்கியும் பேக்கில் ஏறியும் இருக்கும்போது சட்டை போடும்போது பார்க்கறதுக்கு அற்புதமாக இருக்கும். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். இப்போ வெட்டிட்டோம். கை வெட்டுவதை கவனிங்க. ஃபுல் ஹேண்டு வெட்ட போகிறேன்.
கை வந்து நான் கிராஸில் தான் போடுவேன், நேரில் போட மாட்டேன். கை நீளம் 23. 23 23 2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 21. 2 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 21. 21 அரை இன்ச்சு தையலுக்காக வச்சுங்க. ஏன்னா 2 இன்ச்சு கப்புனால 21 அரை இன்ச்சு தையலுக்காக வச்சுங்க. 21 வச்சுட்டேன். 21. இப்போ 40 இன்ச்சு பாடி. 40 இன்ச்சு பாடிக்கு இங்கே எவ்வளோ வைக்கணும்? 4 பிரித்தா 10. 9.25 வைங்க. 9.25 9.5 வைக்கலாம். 9.5க்கு மேலே தேவையில்லை. 9.5க்கு மேலே தேவையில்லை. 9.5 வச்சுக்கோங்க. 9.5 வைக்கிறேன். 9.5 வச்சுட்டேன். இந்த இடத்துல கப்பு லூஸ் எவ்வளோ வைக்கலாம்? 5.25 இன்ச்சு வச்சுக்கோங்க. 5.25 இன்ச்சு கப்பு லூஸ் வச்சுக்கோங்க. கப்பு லூஸ் 5.25 வச்சுக்கோங்க. கை லூஸ் வந்து இங்கேருந்து 9.5 இன்ச்சில் 9 9.5 வந்து கை லூஸ் வந்து 15. 15னா 7.25 8 இன்ச்சு வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு வச்சுட்டு கை வந்து நான் கிராஸாக போட்டு பெண்டு பண்ணிடுவேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பள்ளம் கொடுக்குறேன், இங்கே ஒரு பள்ளம் கொடுத்துட்டேன், இங்கே ஒரு பெண்டு கொடுக்குறேன். இந்த முட்டிக்காக ஸ்கேலை வந்து திருப்பி போட்டேன். போட்டு இப்போ நான் வெட்டுறேன் பாருங்கள். ஸ்கேல் எப்படி கொடுத்துருக்கேன்? இப்படி ஒரு பெண்டு, இப்படி ஒரு பெண்டு. இந்த இடத்துல சதைக்காக நான் வந்து இப்படி ஒரு பெண்டு பண்ணிட்டேன். பெண்டு பண்ணிவிட்டு இப்போ வெட்ட போகிறேன். இங்கேருந்து எவ்வளோ இறக்குறதுன்னு எல்லோரும் கேட்பாங்க. இப்போ 21 நம்ம இறக்கிருக்கோம். இங்கேயும் 21 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே 3 இன்ச்சு இறக்கிங்க. 3 3.25க்கு மேலே இறக்க தேவையில்லை. 3 3.25க்கு மேலே தேவையில்லை. அழகாக வரைஞ்சிட்டோம். இப்போ 40 10 10.5 இன்ச்சு இருந்தால் ஓகே. 10.5 இன்ச்சு கரெக்டாக இருக்குது. தச்சவொன்னா 10 வந்துடும். அழகாக கை வந்து பாருங்கள், நல்லா இங்கே பள்ளம், இங்கே பெண்டு கொடுத்து இங்கே சின்னது பண்ணியிருக்கேன். இப்படி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். கவர் தட்டு எடுக்க போகிறேன். நம்ம எப்படி இருக்கோ அந்த உருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும். கஸ்டமர் எப்படி இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வெட்டணும். கவர் தட்டு எடுப்பதை கவனிங்க. பார்க்கணும். 15 இன்ச்சு கை லூஸ் இருக்கா? இருக்குது. எல்லாமே இருக்குது. அக்யூரேட்டாக இருக்குது. எல்லாமே இருக்குது. எந்த வகையான மாற்றமும் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ கப்பு இங்கே கவர் தட்டு எடுத்துட்டோம் பாருங்கள். அழகாக நம்ம வந்து எடுத்துட்டோம். இப்போ கவர் தட்டு எடுத்துட்டோம். பேக்கில் ஓப்பன் வெட்ட போகிறேன். பேக்கில் ஓப்பன் 2ஆக மடிச்சுக்கோங்க. 5 இன்ச்சு ஓப்பன். 5 இன்ச்சு. ஏன்னா இது வந்து பட்டி கிடையாது, பிளைன் கப்பு. பிளைன் கப்புனால 5 இன்ச்சு. 2 இன்ச்சு கப்பு. 2 இன்ச்சு கப்புனால இங்கே பேக்கில் வச்சுட்டோம். இப்போ வந்து இது எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ கை வந்து சரியாக இருக்கான்னு வாட்டி முண்டா வந்து அரைஞ்சி வெட்டுற மாதிரி தான் நான் வச்சுருப்பேன். கை அக்யூரேட்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு தான் நீங்கள் முடிவு பண்ண. அரைஞ்சி கம்மியாக வச்சுக்கணும். கம்மியாக வச்சிங்கன்னா சிறப்பு. அழகாக முண்டா வந்து இங்கே வச்சுருக்கேன். இங்கே வந்து ஷோல்டர் இந்த இடம் அகலம் வந்துடும். கரெக்டாக வந்து பிடிச்சி அழகாக தைக்கிறதுக்கு சௌரியமாக இருக்கும். ஓகே, கை கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து ஷோல்டர் வெட்டுவதை கவனிங்க. ஷோல்டர் வெட்டுறதுக்கு முன்னாடி கரையை வெட்டிடுங்க. கரை இருக்கக்கூடாது. வெட்டிட்டு இப்போ ரெண்டையுமே இங்கே வச்சுக்கோங்க. பக்கத்தில் வச்சுக்கோங்க. இது பேக்கு. இப்போ ஃப்ரண்ட்டு. ரெண்டுமே நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டேன். இப்போ கோடு போட போகிறோம். பேக்கில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. பின்பக்கம் எவ்வளோ இருக்குது? பின்பக்கம் 9.25 இருக்குது. இந்த 9.25 இங்கே வச்சுக்கோங்க. 40 இன்ச்சு பாடி. 5.5 இன்ச்சு இருக்கணும். 5.5 இன்ச்சு அவசியம் இருக்கணும். 5.5 இன்ச்சு கரெக்டாக வச்சுக்கோங்க. 5.5 இன்ச்சு அவசியம் இருக்கணும். ஷோல்டரோட அகலம் வந்து 5.5 வச்சுட்டேன். இப்போ இங்கேருந்து எவ்வளோ வச்சேன்னு பாருங்கள். இங்கேருந்து எவ்வளோ வச்சோம்? 2.5 இன்ச்சு இறக்கணும். 2.5 இன்ச்சு இறக்கிருங்க.
2 இன்ச்சு இறக்கி நேராக ஒரு கோடு, நேராக ஒரு கோடு. இங்கேருந்து எவ்வளோ வச்சோம்? 2.25 வச்சோம். 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதே இதை அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. 2.25 மார்க் பண்ணோம். இப்போ அழகாக இதில் வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. ரவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ முன்னாடி ஷோல்டர் எவ்வளோ வச்சோம்? 9.5 வச்சுருப்போம். 9.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. 9.5 மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு நேராக ஒரு கோடு மார்க் பண்ணிட்டேன். இப்போ 9.25 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இதை அப்படியே வந்து டிராயிங் போட்டுங்க. டிராயிங் போட்டு அப்படியே வெட்டிடுங்க. என்ன போட்டிருக்கோமோ அதை அப்படியே டிராயிங் ஆக்கிட்டேன். நம்ம எப்படி வெட்டுறோமோ அதே ஃபாலோவிங் வெட்டினீங்கன்னா சிறப்பாக இருக்கும். 9.25 இங்கே வச்சுருக்கேன். இப்போ 9.5 இங்கே வச்சுட்டேன். எல்லாமே வந்து அதில் இருக்கிற மாதிரியே நம்ம கொண்டு போயிட்டோம். வச்சுட்டோம். வச்சு காட்டுற பாருங்க. பின்னாடி ஷோல்டர் கரெக்டாக இருக்குது, அக்யூரேட்டாக இருக்குது. இப்போ முன் ஷோல்டர் வச்சு காட்ட போகிறேன். முன்னாடியும் கரெக்டாக 4 இன்ச்சு வெட்டுற மாதிரி கரெக்டாக எல்லாமே அக்யூரேட்டாக வைக்கணும். எல்லாமே நான் வச்சு காமிச்சிட்டேன். இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இது வந்து எல்லாமே நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் கடையில் நடக்கக்கூடிய ரகசியம். இதை தெரிந்து கொண்டால் மட்டுமே சிறந்த வெற்றியாளராக முடியும், சிறந்த கட்டிங் மாஸ்டராக மாற முடியும். இது வந்து 40 இன்ச்சு பாடிக்கு நம்ம வந்து கை வெட்டியிருக்கோம். கை பாருங்கள், கரெக்டாக கவர் தட்டு வச்சு நல்லா நீட்டாக கை வெட்டிட்டோம். ஷோல்டர் வெட்டிட்டோம். ஃப்ரண்ட்டு வெட்டியிருக்கோம். வயிறு உள்ள சட்டை, ஃப்ரண்ட்டு பேக்கு எல்லாம் அக்யூரேட்டாக வெட்டியிருக்கோம். இது மாதிரி வெட்டினீங்கன்னா சிறப்பு. இது வந்து வயிறு உள்ள சட்டைனால கரெக்டாக நல்லா இப்படி போய் பெண்டு பண்ணி அழகாக வெட்டியிருக்கேன். இது மாதிரி வெட்டி பார்த்தால் சிறந்த வெற்றியாளருக்கு உதவியாக இருக்கும். வாருங்கள். இந்த வீடியோ வந்து ஃபுல் ஹேண்ட் செட்டு 40 இன்ச்சு பாடிக்கு வெட்டும் பயிற்சிக்குள்ளே சொல்லியிருக்கோம். இது மாதிரி வெட்டி தைத்தால் சிறந்த முறைன்னு சொல்கிறேன். இது மாதிரி யாருக்கிட்ட வெட்டுமுறை இருக்கோ அவங்க வெற்றியாளராக இருக்கும். வாருங்கள், வெட்டுமுறையை கற்றுக்கொண்டு சிறந்த வெற்றியாளராகவும் சிறந்த கட்டிங் மாஸ்டராகவும் மாறுங்கள். இதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் தருங்க. வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம். யார்கிட்ட உழைப்பை விட அதிர்ஷ்டம் இருக்கிறதோ அவங்க வெற்றியாளராகவும் அதிர்ஷ்டத்தை தேடி அதிர்ஷ்டம் எங்கே இருக்குது என்று பார்த்து அதற்கு தகுந்தாற்போல் நல்ல குருநாதரை தேர்ந்தெடுத்து நல்ல விஷயங்களை நோக்கி நகருங்கள். நிச்சயம் வெற்றி மேல் வெற்றி தான் கிடைக்கும். வாருங்கள், அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி வணக்கம்.